கடுகுடா என்று சொல்கிற அந்த கடுகுடா பிஸ்னஸ் களுவாஞ்சிக்குடி பொதுச்சந்தையில் தற்போது சூடு பிடிச்சி காணப்படுது. தற்போது அதுக்கான சீசன் என்று நினைக்கிறேன். கடுகுடா என்னென்னு சொல்கிறது தமிழில்? கடுகுடா கடுகுடா ஆ கடுகுடாண்டா என்ன சொல்கிறேன்? கடுகுடான்னு சொல்கிறேன். ஒரு எவ்வளவு இது? எவ்வளவு இது 1 கிலோ 300 ரூபா. இதை க்ளீன் பண்ணி நீட்டாக தான் கொடுக்கணும். க்ளீன் பண்ணி அது வந்து தெரிஞ்சு நீட்டாக கொடுக்குறாங்க. 1 கிலோ பழம் வந்து கடுகுடா 300 ரூபாயா கொடுக்குறாங்க. 1 கிலோ பழம் வந்து 300 ரூபா. கொஞ்சம் ஒன்று உடைச்சி காட்டுங்களேன் இல்லை ஒரு பழத்தை. சாக்லேட் கலர்ல பழம். எப்படி? இது எங்கே இருந்து கொண்டு வரீங்க? இது டம்புளையிலேருந்து வருது. டம்புளையிலேருந்து அவங்களுக்கு அனுப்பப்படுறது. பிஸ்னஸ் நல்லா போகும். நாளுண்டைக்கு எத்தனை கிலோ விற்பனை ஆகும்? நாளுண்டைக்கு அப்படியே எங்களுக்கு ஒரு 30 கிலோ அப்படி விற்கும். 30 கிலோ மட்டும் விற்கிறீங்க? அந்த அளவு டிமாண்ட் அறியும் கடுகுடா. டேஸ்ட்டு தான் என்ன? டேஸ்ட்டு தான். இப்படித்தான் இது வடிவாக நீட்டாக்கி மக்களுக்கு கொடுத்தா தான் மக்கள் நம்மகிட்ட நாளைக்கு அதான் வடிவாக தெரிஞ்சு கொடுக்குறீங்க. அதால் நல்லா இருக்கேனே. அப்போ என்னறாங்கடா வந்தோடனே கொண்டு தம்புளையிலேருந்து வர பழத்தை எடுத்து அழகாக கொட்டி அதை வடிவாக தெரிஞ்சு அதை வந்து சுத்தமான முறையில் விற்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இன்னொரு கடையும் இருக்கு. இந்த கடையில் சப்பா போட்டு வைக்கிங்களா? ஒன்றுக்கா இல்லை இந்த விடத்தை இந்த கடை இப்போ தற்போதைக்கு என்ன எல்லாம் இருக்கு? ஓ இது வந்து எங்கட மிக்சர் கடை. இதுதான் உங்களோட கடை? சீசன் வியாபாரம். அதே உங்களோட கடையில் என்ன பொதுவாக என்ன கடைன்னு சொல்கிறது? இதை வந்து மிக்சர் கடை தான். மிக்சர். அதாவது மிக்சர் கடையில் பக்கத்தில் ஒரு வியாபாரமாக இதை செய்கிறீங்க. சீசனுக்கு எடுத்து செய்கிறேன். சீசனுக்கு என்ன பொதுவாக எந்த சீசனுக்கு வருது? இந்த பாண்டா இந்த மாதிரிலாம் பாருமே. கடு கூட 1/2 கிலோ 150. கடுகுளியம்பழம் பல விலைக்கும் இது பழமும் காயும் கடுகுளி. ஆனால் விரும்பி வாங்குவாங்க என்ன? அது வந்து கடுகுளியம் பழம். இப்போ நீங்களே தானே வாங்குனீங்க. கடுகுளியம் பழம் அது என்ன? அதை ஒன்று உடைங்க. கடுகுளியம் பழத்தை ஒன்று உடைங்க பார்ப்போம். எப்படி நல்லா இருக்கா? டேஸ்டா? நல்ல பழமா? நல்ல இனிப்பு என்ன? இது எங்க இருந்து வருது? சிங்கள மார்க்கெட் இருக்கு தானே. போல சீம்லாண்டு மார்க்கெட். அப்படியான மார்க்கெட்ல காட்டுப்பகுதியில் இருக்கிற மக்கள் தான் கூடுதலாக ஆஞ்சிட்டு வருவாங்க. அதாவது சிங்கள பகுதிகளில் காட்டுப்பகுதியில் இருக்கிற மக்கள் ஆஞ்சி கொண்டு அந்த பொல்லு சொல்றவங்க பிஸ்னஸ் சிங்கள பிரதேசங்களில் உள்ள மார்க்கெட்டில் விற்காங்க. நீங்க எங்க வாங்கினீங்க? இது நாங்கள் போய் கல்மையில எங்களுக்கு கொண்டு வருவாங்க. கல்மை வியாபாரி. 1 கிலோ எவ்வளோ விற்கிங்க? இதே ஒரு பழம் சொன்னால் உங்களுக்கு கிலோ ஒரு 800 ரூபா 900 ரூபாய் தரலாம். கிலோ 800 ரூபா. அப்போ நீங்கள் அப்படி விற்க கிலோ கணக்கில் வாங்க மாட்டாங்க. 100 ரூபா 200 ரூபான்ட்டு வாங்குவாங்க என்ன? ரைட். வீட்டை பார்த்தா பல சாமான் இருக்கீங்க. முருங்கைக்காய் விற்கிறீங்க. முருங்கைக்காய் எவ்வளவு? முருங்கைக்காய் விலை குறைய 1 கிலோ 150 ரூபா. முருங்கைக்காய் 1 கிலோ 150. தேசிக்காய் எவ்வளவு? தேசிக்காய் நல்லா குறைஞ்சிட்டு கிலோ 350 ரூபா. தேசிக்காய் 1 கிலோ 350 ரூபா. இங்கே பார்த்தா பிளாம்பழம் விற்கிறாரு. பிளாம்பழம் எவ்வளவு? பிளாம்பழம் 1 கிலோ 200 ரூபா. கிளாம்பழம் 1 கிலோ 200 ரூபாய் விற்கிறாரு. இங்கே அன்னாசி பழம் விற்கிறாரு. எவ்வளவு? அன்னாசியா வந்து அது கிலோ கணக்கு தானே. வெங்காயம் கம்புல தான் பண்ணுறது. 1 கிலோ 400 அப்படி வந்துருக்கு. 1 கிலோ அன்னாசி பழம் 400 ரூபாயாக டம்புள்ளையிலிருந்து வந்திருக்கு. நீங்க எவ்வளோ விற்கீங்க? நான் அதை கணக்கு பண்ணி எங்களுக்கு ஒரு 20-30 ரூபா வச்சு விற்கும். ஒரு பழத்துக்கு 20 ரூபா 30 ரூபா விற்கும். 20 ரூபா 30 ரூபா விற்க கூடிய மார்க்கெட் அடிக்கிற விலைக்கு மட்டும்தான். வேறு கடையில் பார்த்தா கடுகுடா மட்டும் இல்லை பல பழங்கள் வச்சிருக்கிறார். வந்து இங்கே பார்த்தா கடுகுடா இது 1 கிலோ 300 ரூபா. அதே மாதிரி கடுகுளியம்பழம் வச்சிருக்கார். இது வந்து காயும் பழமும் கடுகுளியம் காயும் பழமும். இது தனிப்பழம். இது அங்கால இருக்கிற தனிப்பழம். இது காயும் பழமும். காயும்பழம் தான் விருப்பம். காயும்பழமும் விருப்பம் என்ன? அப்போ அதை எவ்வளோ விற்கிங்க? இது நம்ம இப்போ பாரதி எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 கிலோ 300 ரூபா. இது ஒரு 1/4 கிலோ 200 ரூபா அப்படி விற்கிறோம். 1/4 கிலோ 300. அதே எவ்வளோ? 100 ரூபாய்க்கா? 100 ரூபாய்க்கா விற்கிறீங்க? 100 ரூபாய்க்கு போட்டு விற்கிறீங்க. நீங்கள் எங்கே வாங்கினீங்க இந்த கடுகுளியம்பழம்? எங்கே வாங்கினீங்க? கல்மையிலேருந்து வாங்கி வந்திருக்கா இந்த அம்மா.
கடுவுளியம்பழமும் இருக்குது, பட்டையும் இருக்குது. அந்த கடுவுடா அதோட வந்து தோடம்பழம் இருக்குது. எதையாமா பத்தோப்பழம், கொய்யாப்பழம், தோடாம்பழம் எல்லா பழ வகைகளும் விற்கிங்க. அதிகமாக இந்த பழம் போகுது உங்களுக்கு? அது இப்போ வந்து இல்லை, நார்மலாக இந்த பழத்தை கூட வாங்குவாங்க, பத்தோப்பழம் வாங்குவாங்க. பிலாப்பழம் இருக்கு. பிலாப்பழம் எவ்வளவு? அதான் உங்களோட விற்பனைக்குரிய தொடர்ச்சியாக செய்வீங்க. எங்கே இருந்து ஒன்று வந்துருக்கீங்க? பிலாப்பழம் எங்கே இருந்து ஒன்று வந்துருக்கீங்க? ஆ, ஒரு பிலாப்பழம் எவ்வளவு? ஒரு பிலாப்பழம் எவ்வளோ விற்கிறீங்க? ஒரு பிலாப்பழம் 500 ரூபா இண்டிய மார்க்கெட். இது எங்கே இருந்து கொண்டு வரீங்க? பலாச்சோல், படுவாங்கரை பிரதேசத்தின் பலாச்சோலையில் இருந்து கொண்டு வந்துருக்கிறீங்க. ரைட். இது கூலனா வறுக்கனா? இது கூலம்பழமாக வறுக்கனா? வறுக்கன் பழம். இதை பெறுமதி 500 ரூபாண்டி சொல்கிறாரு. தேவையானாக்கள் கட்டாயம் வாங்கி ஆகுவாங்க. தேசிக்காய் 1 கிலோ 350 ரூபாண்டி சொல்கிறார். ஒரு ஆள் வந்து தேசிக்காய் 1 கிலோ எவ்வளோ வண்டி சொல்லி அவர் உடனே சொல்கிறார் 1 கிலோ தேசிக்காய் 350 ரூபாயாக தரப்படும் வண்டி. அப்போ நீங்கள் என்னத்துக்கு வாங்குறீங்க தேசிக்காய்? சாமிக்கு பூஜை செய்கிறதுக்காக வேண்டி 1 கிலோ வாங்குறாரு. இன்னும் தெம்பிலி இளநீ வச்சிருக்காரு. என்ன மாதிரி தெம்பிலி இளநீ? கொஞ்சம் பிரச்சனை. தெம்பிலி எடுக்கிற கஷ்டமா இருக்குது. தெம்பிலி இளநீ எடுக்கிறது வந்து கஷ்டமாட்டு சொல்கிறார். இப்போ இந்த இளநீ எங்கே எடுத்தீங்க? கண்மையில் அடுத்து எங்களுக்கு ஹோல்சேலே 140 ரூபா முடியும். ஹோல்சேலில் ஒரு இளநீ 140 ரூபாய் முடியுது. அங்கேருந்து எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டோட 150 ரூபா முடியும். 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஏன்னா சார் இப்போ கொஞ்சம் கடும் வெப்பம் மண்டபடினால ஆக்கள் விரும்பி வாங்குவாங்க. என்னன்னா தெம்பிலி ஏற்றுமதி ஆகுதாமன்னு சொல்லி தெம்பிலியும் ஏற்றுமதி ஆகுது. ரைட். ஆகவே இவர்கிட்ட வந்து என்ன இருக்குது? கடுவுளியம்பழம் இருக்குது, கடுவுடா இருக்குது, இங்கே வந்து முருங்கைக்காய் வச்சிருக்காரு, தேசிக்காய் வச்சிருக்காரு, செம்பிலி இளநீ இருக்குது, அன்னாசி பழம் இருக்குது, பிளாம்பழம் இருக்குது. இன்னொன்று வச்சிருக்கிறீங்க. இது என்னையாமா? இது டொபிப்பழம் வண்டி சொல்லுவாங்க. என்னையாமா? டொபி வண்டி சொல்லுவாங்க. இது விற்று முடிஞ்சோம். இப்போ எங்கள்கிட்ட நேற்று ஒரு பட்டி உணர்ந்து அது விற்று கொஞ்சம். என்ன பேர் இது? லோபியா? டொபி டொபிப்பழம் பண்ணுவாங்க. ஆஹா. இதை நான் நினைக்கிறேன் இந்த கசக்கி போட்டு சாப்பிட்றேன்னு. கசக்கி சாப்பிட்றேன். ரைட். இது வந்து நான் தேசிக்காய் 1 கிலோ வாங்குறாரு. ஒரு ஆள் அவருக்கு 350 ரூபாய் கொடுக்காரு. என்ன 1 கிலோ தேசிக்காய் 350 ரூபாய் கொடுக்காரு. பேர் வந்து களுவாஞ்சிக்குடியை சேர்ந்த வேறு பேர் வந்து ஸ்ரீ. என்ன ஸ்ரீ களுவாஞ்சி பேர் பிரவலியா வரி படத்தை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இருக்கீங்களா? நாங்கள் இந்த அந்த 30 வருஷமாக தொழில் செய்கிறேன். ஆனால் இந்த கடை எங்களுக்கு இப்போ தான் தந்தவங்க. இந்த கடை இப்போ தான். நீங்கள் வியாபாரம் நான் 22 வயசுலேருந்து 22 வயதுலேருந்து இந்த களுவாஞ்சிக்குடியில் வியாபாரம் செய்கிற ஸ்ரீதான் இவர் வந்து. அவர் 22 வருஷமாக வியாபாரம் செய்து அங்கால வந்து மிக்சர் கடை வச்சிருக்கார். இங்கால வந்து பல வகையான பழங்கள், கடுகுடா, கடுவுளியம்பழம் என்ன கேட்குறா. ஒரு அம்மா வந்து கேட்கா 1/4 கிலோவில் வந்து கேட்குறா. முருங்கைக்காய் 1/4 கிலோ 50 ரூபாண்டி சொல்கிறாரு. முருங்கைக்காய் வண்டி சொல்கிறாரு 1/4 கிலோ முருங்கைக்காய் அந்த அம்மா கேட்டு வாங்குறாவு. அப்போ முருங்கைக்காய்க்கு வந்து இங்கே அதிகமாக இவ்வளவு சாமான் இருக்கக்குள்ளே முருங்கைக்காய் தான் அம்மா வாங்குறாவு. களுவாஞ்சிக்குடி. நீங்கள் எவ்வளோ வேலை மறிக்கிறீங்க? நீங்கள் 3 வருஷமாக தான் ஆச்சு. 32 வருஷமாக இருக்காம நீங்கள் 3 வருஷமாக இருக்கீங்க. 3 வருஷமாக இருக்கீங்க. இந்த பழம் எவ்வளவு? அதாவது மாவுளம்பழம் 450 உண்டு. எப்படி எங்கே இருந்து ஒன்று நீங்கள் இங்கே வாங்கி உடனடியாக விற்கிங்க? மாம்பழம் பிளாட் மாம்பழம் எவ்வளவு? பிளாட் மாம்பழம் 1 கிலோ 400 500 ரூபாய்க்கு ஆச்சு விற்காவும். இங்கே வந்து அன்னாசி பழம் இருக்குது. எவ்வளவு? ஒரு அன்னாசி பழம் 500 ரூபா. எல்லா இடத்தையும் அன்னாசி பழத்துக்கு மாதுளம் பழத்துக்கெல்லாம் கடும்பிலையாக கிடைக்குது. ஓ சரி. என்ன தட்டுப்பாடு இன்னைக்கு? என்ன விளாம்பழம் மட்டும்தான் மலிவு. எவ்வளோ விளாம்பழம்? விளாம்பழம் கிலோ 450 ரூபா. அது மட்டும்தான் மலிவு. மற்ற எல்லாமே கூட தான் இருக்குது. என்ன மாம்பழம் அதிகமாக விலை விடுது. இப்போ இந்த சீசனுக்கு என்னென்ன பழங்கள் அதிகமாக வரும்? பத்தாம் மாதத்துல இந்த பிளாம்பழத்துக்கு விலை கூடுமென்று சொல்கிறோம். அனுபவம் 32 வருஷ அனுபவத்தில் சொல்கிறோம். 10ஆம் மாதத்துல இந்த பிளாம்பழத்துக்கு விலை கூடண்டு. 5ஆம் மாதமா? ரைட். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆட்சிக்கு வந்து நிறைய அனுபவம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன போது போல் மீனா, இறைச்சியா, மரக்கறியா, இலக்கறி வகைகளா, அது மாதிரி பல வகை. என்னது களுவாஞ்சிக்குடி மார்க்கெட் தான். களுவாஞ்சிக்குடி மார்க்கெட் வந்து கூடிய அளவு அபிவிருத்தியாக இருக்குது. அதை இவரால் மறக்க முடியாது. அந்த வகையிலே இந்த
ஆட்சி வந்து இப்போ 32 வருஷத்தில் இங்கே வியாபாரத்தை மேற்கொள்கிறதால இங்கே ஒரு முக்கியமான விஷயம், சிலர் வந்து பழங்கள் தேடி வருவாங்க. தேடி வரக்குள்ள கட்டாயமே எல்லா பழமும் படத்தை இருக்கும் அது. ஆனால் கொஞ்சம் விலை கூடினாலும் அதுக்குரிய சீசன் இல்லாட்டியும் எல்லா பழமும் படத்தை வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். என்ன எல்லா பழமும் படத்தை இருக்கும். அந்த வகையில் ஆட்கள் அதிகமாக வாங்குகிற பழங்கள் என்ன? மாம்பழம் வாங்குவாங்க, விளாம்பழமா எல்லாம் வாங்குவாங்க. எல்லாம் வாங்குவாங்க. தேடி வாங்குற என்னது? மாதுளம்பழத்தை தேடி வருவாங்க. வந்தால் கட்டாயம் இங்கே இருக்கும். ஆனால் விலை கொஞ்சம் கூட தான், ஒன்றும் செய்யலாது. அதை நீங்கள் வாங்கி வைக்கிறதானே. அதே மாதிரி அன்னாசி பழங்களுக்கு என்ன மாம்பழம் எல்லாம் விற்கிறாவே மிச்சம் நன்றியாக்கி. அதாவது மீன் வேணுமா, மரக்கறி வேணுமா, இலக்கறி வேணுமா, இறைச்சி வகை வேணுமா, பழ வகை வேணுமான்னு சொன்னால் அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணுமெண்டா அதுக்கு களுவாஞ்சிக்குடி பொதிச்சந்து தான். அதை வெறும் மறக்க முடியாது. அந்த வகையிலே ஆட்சி இருக்காவா? ஆட்சி எந்த ஊர்? எத்தனை வருஷமாக செய்கிறீங்க பிஸ்னஸ்? 92 செய்கிறீங்க. அப்போ எத்தனை வருஷம்? 30 92 2002 2022 என்ன 12 2020 30 வருஷத்துக்கு மேலே இல்லை என்ன? 30 வருஷத்துக்கு மேலே அதிகமாக. இப்போ 32 வருஷமாக செய்கிறீங்க, தொடர்ச்சியாகலாம் இருக்கிறேன். எந்த ஊர்? களுவாஞ்சிக்குடியிலிருந்து 32 வருஷமாக ஆட்சி இந்த பிஸ்னஸ் செய்கிறாவும். எவ்வளவு இந்த மாதுளம்பழம்? மாதுளம்பழம் உண்டு 450. இந்த மாம்பழம் அரை கிலோ கருத்த குழம்பு மாம்பழம் 300 ரூபா. அதோட அன்னாசி பழம் ஒரு பழம் 400 ரூபாயா இருக்குன்னு. அப்போ 32 வருஷமாண்டா ஆட்சிக்கு தெரியும் எந்தெந்த பிஸ்னஸ் எந்தெந்த பழங்கள் அதிகமாக போகுமெண்டு. அங்காலையும் இருக்குது, அந்த அங்கேயும் அன்னாசி பழம் இல்லை, அன்னாசி பழம் இருக்குது, விளாம்பழம் இருக்குது. விளாம்பழம் கிலோ 150 என்ன? இந்த மாட்டையும் கடவுளியம்பழம் இருக்கு. கடவுளியம்பழம் எவ்வளோ விற்கிறீங்க? கடவுளியம்பழம் 1/4 கிலோ 300 ரூபாயா விற்கிறாங்க இந்த அம்மா. 1/4 கிலோவா? 1/4 கிலோ கடவுளியம்பழம் 300 ரூபா. அப்போ இந்த பேக்கில் போட்டிருக்கிறது பேக்கில் போட்டிருக்காங்க இந்த அம்மா 100 ரூபாய்க்கு. ஆனால் 1/4 கிலோ கடவுளியம்பழம் 300 ரூபாயா? என்ன எங்கேருந்து கொண்டு வந்து நீங்கள்? கல்மையிலேருந்து எடுத்து வந்து விற்கிறீங்கன்னு. இந்த கடுகுடா எவ்வளவு? கடுகுடா கிலோ 400 ரூபாயா விற்கிறீங்க. இதையும் எங்கேருந்து கொண்டு வந்து நீங்கள்? அதிகமாக என்னென்ன பழம் கூட விற்கப்படும்? கடுகுடா கொஞ்சம் நல்லா போகுது என்ன? ரைட். இந்த ஆட்சியிட வாப்பம். இந்த ஆட்சி நான் வச்சிருக்கிறாவோ அடிக்கடி தொடர்ச்சியாக வியாபாரம் பண்ணுறவ இந்த அம்மா. நீங்கள் எவ்வளோ காலம் இருக்கீங்க விடத்து? 5 வருஷமாகத்தான் இந்த அம்மா இருந்து விடத்தை விற்பனை செய்கிறாவோ. எந்த இடம் நீங்கள்? களுவாஞ்சிக்குடியை சேர்ந்த அம்மா 5 வருஷமாக இருந்து இந்த பிஸ்னஸ் செய்கிறாவோ. அவர்கிட்ட இப்போ கடுகுடா இருக்குது, கடவுளியம்பழம் இருக்குது, இங்கே தோடம்பழம் இருக்குது, புளித்தோடம் நினைக்கிறேன். புளித்தோடாங்க. இந்த மூடையில் என்ன வச்சுருக்கீங்க? கடுகுடா மூடையில் கொண்டு வந்துருக்கீங்க. ரைட். அப்போ கூட வில்வாடுது என்ன? குறிப்பாக இந்த ஆட்சி நெஞ்சால வச்சு என்ன ஒரு மூடை எடுத்தா ஒரு மூடை கடுகுடா எடுத்து வந்து 3 நாளைக்கு வச்சு இந்த அம்மா விற்பாவும். நல்ல லாபம் பெறுமா? ஒரு அளவு பரவாயில்ல. நம்மளோட செலவு பாட்டுக்கு ஏதாவது வரும் என்ன? ரைட். நல்ல விஷயம். இந்த அம்மாட்டையும் இந்த ஆட்சிகிட்ட வந்து கடவுளியம்பழம் இருக்கு. எவ்வளோ ஆச்சு கடவுளியம்பழம்? கடவுளியம்பழம் 1/4 கிலோ 300 ரூபா. அதே மாதிரி கடுகுடா அப்படி கடுகுடோ அரை கிலோ 200 ரூபா. இப்போ கூட அதிகமாக இதை வாங்குறாங்க கூட. கச்சானு கிடக்கு என்ன? கச்சான எவ்வளவு பார்த்தீங்களா? நான் அந்த கடவுளியம்பழத்தையும் கடுகுடாவையும் எடுத்து போக ஆட்சி சொல்கிறாவும் கச்சான் இருக்கணும். கச்சான் அதிகமாக வாங்குவாங்க. அப்போ உங்கள்கிட்ட உள்ளது கச்சான் இருக்குது, கடுகுடா இருக்குது, கடவுளியம்பழம் இருக்குது, மற்ற இவர் இருக்காரு, ஜம்பு இருக்காரு. ரைட். அதிகமாக என்ன விற்பனை செய்யப்படுது? கச்சானம் அதிகமாக போகும். காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி பட்டி இருப்பீங்க? காலையில் 8 மணிக்கு வருவா ஆச்சு, 5 மணிக்கு போவாகும். போகக்குள்ள எல்லாத்தையும் வித்து போட்டு போயிடுவீங்க. எவ்வளோ காலமாக இருக்கீங்க இந்த மார்க்கெட்டில்? 10 வருஷமாக இந்த ஆட்சி இந்த பிஸ்னஸை செய்து வரவா. ஆட்சிக்கு இந்த பிஸ்னஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, கஸ்டமர்ஸ் நுகர்வோர் எதை வந்து வாங்குவாங்கன்றதும் இந்த ஆட்சிக்கு நல்லா தெரியும். அதன் அடிப்படையில் இந்த ஆட்சி கடுகுடியம்பழம், கடுகுடா, கச்சான், ஜம்பு என்றதை ஒரு சின்ன ஒரு இடத்துல, இந்த பீதியோரத்தில் ஒரு சின்ன ஒரு வியாபாரத்தில் அழகான மரத்துக்கு இலகுனல்ல இருந்து விற்பனை செய்து கொண்டிருக்காவு. ஆட்சி எந்த இடம்?
ஆச்சி வந்து பழுகாமமாம் படுவாங்கரை பிரதேசத்தில் வீரம் செறிந்த நிலம் படுவாங்கரை பிரதேசத்தில் பழுகாமத்தில் இருந்து இப்போ களுவாஞ்சிக்குடியில் இருக்கீங்கன்னு ரைட் 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 நல்ல விஷயம் நல்ல விஷயம்